மதுரை புத்தக திருவிழாவில் கிராமிய பாடல் மட்டுமே ஒலிக்கப்பட்டதுன்னும் இதில் மத சாயமோ சாதி சாயமோ பூச வேண்டாம்னு அமைச்சர் மூர்த்தி தெரிவிச்சிருக்காரு. மதுரை தமுக மைதானத்தில் நடைபெறும் புத்தக திருவிழாவில் சாமி பாட்டு ஒழித்த போது பள்ளி மாணவிகள் சாமி ஆடிய விவகாரம் தொடர்பாக அமைச்சர் மூர்த்தி விளக்கம் அளிச்சிருக்காரு. மதுரை தமுக மைதானத்தில் அமைந்துள்ள மாநாட்டு மைய வளாகத்துக்குள்ள செப்டம்பர் 6ஆம் தேதி தொடங்கிய புத்தக திருவிழா செப்டம்பர் 16ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெற இருக்கு. இதுல சுமார் 250 அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் பட்டிமன்றம், கலை நிகழ்ச்சிகள், சொற்பொழிவுகள், நூல் வெளியீடுகள்னு பல நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கு. முதல் நாள் நிகழ்வுல வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி, தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன், மதுரை மாநகர மேயர் இந்திராணி, மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்துக்கிட்டாங்க. அமைச்சர்களும் பிரமுகர்களும் புத்தக திருவிழாவை தொடங்கி வைத்து சென்ற பின் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில பல்வேறு கல்லூரி, அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் பார்வையாளர்களாக கலந்துக்கிட்டாங்க. அப்போது மேடையில நாட்டுப்புற பக்தி பாடல் ஒன்றுக்கு மேடை நடன கலைஞர்கள் கருப்புசாமி வேடமிட்டு ஆடு கொண்டிருந்தாங்க. மேலும் அந்த வேடத்தோடு மேடையை விட்டு கீழே இறங்கி வந்து நடன கலைஞர்களும் ஆடத் தொடங்கினாங்க. அப்போ பார்வையாக அமர்ந்திருந்த அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவியர் சிலர் சாமி அருள் வந்து ஆடத் தொடங்கினாங்க. அதனால அருகில் இருந்த சக மாணவிகளை கட்டுப்படுத்த முயன்றாங்க. இந்நிலையில பல மாணவிகள் திடீரென மயங்கியும் விழுந்தாங்க. இதனால புத்தக திருவிழா நடைபெறும் அரங்கத்துக்குள்ள சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. புத்தக திருவிழாவில் பள்ளி மாணவிகள் சாமி ஆடிய காணொலி சமூக வலைதளங்களை பரவிய நிலையில பொதுமக்கள் விழா ஏற்பாடுகளை குற்றம் சாட்டினாங்க. அரசு நிகழ்ச்சிகளை இது போன்ற மதம் சார்ந்த பாடல்களை அனுமதிப்பதும் ஊக்குவிப்பதும் மிக தவறான போக்குன்னு விமர்சனமும் எழ தொடங்குச்சு. இந்த நிலையில இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் P. மூர்த்தி, மதுரை புத்தக திருவிழாவில் தினமும் 2 மணி நேரம் கலை நிகழ்ச்சி நடைபெறும்னு சொன்னாங்க. நேற்று கலை நிகழ்ச்சியில் பயன்படுத்தியது கிராமிய பாடல்கள் மட்டுமே ஒழிய மத பாடலோ சமுதாய பாடலோ இல்லை. மதுரை அனைத்திற்கும் அப்பாற்பட்ட ஊர். சமத்துவம், சகோதரத்துவத்தை வளர்க்கக்கூடிய இடம் மதுரை. திமுக ஆட்சி என்பது எல்லா தரப்பு மக்களுக்குமான ஆட்சி. புத்தக திருவிழாவில் கிராமிய பாடல் மட்டுமே ஒலிக்கப்பட்டது. இதில் மத சாயமோ சாதி சாயமோ பூச வேண்டாம், தவறான தகவலை பரப்ப வேண்டாம்னு தெரிவிச்சிருந்தாரு.